வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான எக் மேகி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சின்ன தக்காளி பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். தக்காளி லேசாக கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலாவெல்லாம் ஒரு ஓரத்தில் நல்லா சுற்றி வச்சுட்டு நடுவில் ஒரு குழி மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் 2 முட்டையை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு முட்டையை நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம். இப்போ மசாலாவோடு சேர்த்து அந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேகிற வரைக்கும் இருக்கட்டும். முட்டை நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மறுபடியும் ஒரு பேனில் 220 ml தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் இருக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு மேகி நூடுல்ஸ் பாக்கெட்டை பிரித்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே அந்த மேகி மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். நூடுல்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை மசாலாவை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கடைசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய எக் மேகி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.